சினிமாவில் ஒருவர் உச்சத்தில் இருக்கும் வரைதான் மதிப்பார்கள். அவர் கீழே போய்விட்டால் விசாரிக்க கூட மாட்டார்கள். சினிமாவில் பணத்தில் புரண்டு தங்கத்தட்டில் சாப்பிட்ட பலர் பின்னாளில் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் கஷ்டப்பட்டதை சினிமா உலகம் பார்த்திருக்கிறது. தமிழ் சினிமாவின் முதல் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் பி.டி. ராஜலட்சுமி. அந்த காலத்தில் சினிமாவின் ராணி என இவரை அழைத்தார்கள். முதல் நடிகை மட்டுமல்ல, தமிழ் திரையுலகின் முதல் இயக்குனர், முதல் தயாரிப்பாளர் என பல பெருமைகளை கொண்டவர் இவர். இவரின் நடிப்பில் இதய கீதம் என்கிற படம் 1950ஆம் வருடம் வெளியானது. அதன் பின் அவர் சினிமாவில் நடிக்கவில்லை. இவரை சினிமா ராணி என திரையுலகம் அழைத்தது. சினிமாவை தாண்டி சமூக பிரச்சினைகளுக்கும் அவர் குரல் கொடுத்தார். மேலும் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அவர் தயாரித்த படங்கள் தோல்வியை சந்தித்ததால் பொருளாதார அளவில் வீழ்ச்சி அடைந்தார். 1961ஆம் வருடம் அவருக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கியது. இந்த விருதை சென்று வாங்கக்கூட அவரிடம் சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை. இதை கேள்விப்பட்டு வருத்தமடைந்த எம்ஜிஆர் அவரை தொடர்பு கொண்டு, நீங்கள் விருது வாங்க செல்வது முதல் விருதை வாங்கிவிட்டு வீட்டுக்கு வரும் வரை என்னுடைய காரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சொல்லி அவரின் காரை அனுப்பி வைத்தார்.